ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சாயங்காலமும் விடியற்காலமும். ஆதியாகமம் 1:31 சொல்லுகிறது, சாயக்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. சிருஷ்டிப்பின் போது ஒவ்வொரு நாளும் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் முடிந்தது என்றும் 2ஆம் நாள் முடிந்தது என்றும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வெளிச்சம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு நாட்கள் ஆரம்பமாகவில்லை. உலகமெங்கும் இருள்தான் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். வெளிச்சம் உண்டாகிற வரையிலும் இருள்தான் பூமியிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. ஆகவேதான் கர்த்தர் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கி ஒவ்வொரு நாளையும் மற்ற நாளிலிருந்து வேறுபடுத்தினார். நமது நாட்காட்டியில் ஒரு நாளானது இரவு 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆனால் யூத நாட்காட்டியில் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஆகவே அவர்கள் ஆவலோடு சூரிய வெளிச்சத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு பகல் முடிந்து விடுகிறது. ஆனாலும் நாள் முடிந்து விடுவதில்லை. நாள் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முடிகிறது. கர்த்தர் மனுஷனுக்காக காலங்களையும் நேரங்களையும் சிருஷ்டித்து கொடுத்தது மட்டுமல்ல, உழைப்பதற்கு பகல் நேரத்தையும் ஓய்வு எடுப்பதற்கு இரவு நேரத்தையும் சிருஷ்டித்தார். நாம் பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நடந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம்! உலகத்தில் ஒளி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை சுடர்களாக வைத்திருக்கிறாரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே சிறப்பான கிரீடங்களாய் விளங்குகிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாளிலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ரோமர் 1:20. சிருஷ்டிப்பிலே பிரதானமான நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பையும் அவரது வல்லமையும் அவரது மகிமையும் பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரே தேவன் என்று அறிந்த பின்பு அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருப்போமானால் நம்முடைய இருதயம் இருளடைந்து போகும். ரோமர் 1:21. ஆகவே எப்போதும் அவரை துதித்து மகிமைப்படுத்தி மகிமையின் மேல் மகிமை அடைவோமாக. உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை துதிப்பீர்களாக. 8ஆம் சங்கீதம் 6 முதல் 9ஆம் வசனம் வரை. இன்றைய நினைவிற்கு நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 28 மற்றும் 29ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 9ஆம் அதிகாரம் 24 41 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.